அழிக்கப்பட்டு போனார்கள். மொர்தெகாய்க்கு அரண்மனையிலே உயர்வை கொடுத்தார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆமானை போன்ற உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களா? கலங்காதீர்கள். அவன் போட்ட திட்டத்தில் அவனையே அழிந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த டேட்டை குறிச்சு வச்சிருக்கோன்னா அதே டேட்ல அவன் தான் அழிந்து போவானே தவிர நீங்கள் அழிய மாட்டீர்கள். அவன் குறிக்கப்பட்ட டேட்ல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு தானியேல் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது ராஜா ஒரு பொற்சிலையை செய்வார். நேபுகாத்நேச்சார் ராஜா செஞ்சுட்டு பிரதிஷ்டை பண்ணுவார். பிரதிஷ்டைக்கு எல்லாரையும் வர சொல்லுவாங்க. அப்ப எல்லாரையும் வர சொல்லும் போது நாகசுரம், எக்காலம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. வாசிக்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜா சொல்லிடுவாரு. அப்ப அந்த சமயத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க? வணங்க மாட்டாங்க. அப்படி வணங்கலைன்னா எரிகிற அக்கினி சூளையில என்ன செஞ்சிருவேன்? போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருப்பார். ஆனா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நாங்க கர்த்தரை மட்டும்தான் வணங்குவோம், வேற எந்த சிலையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வணங்காம இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? ராஜாட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க ராஜா? எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த பொற்சிலையை வணங்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆனா அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்திரம் என்ன செய்யல? வணங்கல. அதனால இவங்களை என்ன செய்யணும்? எரிகிற அக்கினி சூளையில போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ராஜா மறுபடியும் கூப்பிடுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாங்க, உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சான்ஸ் தரேன். இப்போ மறுபடியும் உங்களுக்காக எக்காலம், நாகசுரம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க போறாங்க. வாசிக்கும் பொழுது நீங்க என்ன செஞ்சணும்? கீழே விழுந்துடணும், பணியணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க சொல்லிடுவாங்க, இல்ல நேபுகாத்நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், நாங்க அவரை மட்டும்தான் ஆராதிப்போம். அவர் எங்களை தப்பி விட்டாலும் சரி, தப்பி வைக்காம போனாலும் சரி, நாங்க அவரை மட்டும்தான் ஆராதிப்போம், இதை நாங்க வணங்க மாட்டோம் ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாங்க. உடனே ராஜா கோவம் வந்துடும். என்கிட்டே நீ இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எரிகிற அக்கினி சூளைய சாதாரணமாய் போடப்பட்ட அந்த சூளையை 7 மடங்கு அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுவாரு. 7 மடங்கு அந்த அக்கினி சூளை என்ன செஞ்சாங்களா? அதிகமாக்கினார்கள். இவர்கள் 3 பேரையும் கொண்டு என்ன பண்ணுங்க? அக்கினி சூளையில போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எவெல்லாம் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி போட்டாங்களோ அவன் காலி ஆயிட்டான். அல்லேலூயா. அந்த தீயினுடைய வெக்க அதிகமா இருந்தனால அதை தாங்க முடியாம போட்டவர்கள் இறந்து போயிட்டாங்களாம். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோ சாகவில்லை. அல்லேலூயா. அந்த 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில அப்படியே உலாவிட்டு இருந்தாங்களாம். அவர்களோடு கூட கர்த்தரும் உலாவி கொண்டு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர்களோடு கூட கர்த்தர் என்ன செஞ்சாரா? உலாவிட்டு இருந்தாரா. அவனே ராஜா பார்த்தாராம். பார்த்துட்டு நம்ம போட்டது 3 பேரு, ஆனா 4 பேர்ல உலாவிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி அவர் பிரமித்து போனார். உடனே அவன் என்ன பண்றா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்து அவன் சொல்றா, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அளவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாமே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அல்லேலூயா. ராஜாவே சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, நீங்க வெளியே வாங்க. அல்லேலூயா. இப்பொழுது புரிந்து கொண்டான், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன் என்பதை